கார்த்திகை தீபம்க்கு ஸ்நாக்கா சாப்பிட இந்த பொரி உருண்டையும் வீட்ல செய்வாங்க. இத சாதாரண நாள்லயும் ஸ்நாக்கா செஞ்சு வச்சுக்கலாம். உதிர்ந்து போகாம அழகா பொரி உருண்டை எப்படி செய்றதுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். முதல்ல 2 கப் கோபுரமா அளந்த பொரிய இந்த மாதிரி தட்டி சலிச்சு அதுல இருக்கிற தூசியெல்லாம் எடுத்துருங்க. உங்களுக்கு மொறத்துல புடைக்க தெரியும்னா அப்படி கூட புடைச்சு எடுத்துக்கலாம். ஒரு அடி கனமான பாத்திரத்துல பொரிய மிதமான தீயில நிறம் மாறாம சூடு வர வரைக்கும் லேசா வறுத்து எடுத்து வச்சுட்டு 1/2 கப் நல்லா இடிச்சு உடைச்ச வெல்லம் எடுத்து 1/4 கப் தண்ணி சேர்த்து கலந்து நல்லா வெல்லம் கரையிற வரைக்கும் சூடு பண்ணுங்க. வெல்லம் பெரிய கட்டியா இருந்தா சூடான அப்புறம் கரண்டியாலேயே கேர்ஃபுல்லா நசுக்குனீங்கன்னா சூட்ல அது ஈஸியா உடைஞ்சு கரைஞ்சிரும். இத ஒரு மெட்டல் வடிகட்டியில மேலாக ஊத்தி வடிகட்டிக்கோங்க. மண் இருந்தா அடியில பாத்திரத்திலே தங்கிடும். அப்புறம் பாத்திரத்தை நல்லா கழுவிட்டு மறுபடியும் வெல்லப்பாகு காய்ச்சுங்க. நல்லா திக்கா இந்த மாதிரி நுரைச்சு வர வரைக்கும் மிதமான தீயிலே காய்ச்சிட்டு பாகு பதம் பார்க்கறதுக்கு ஒரு கிண்ணத்துல தண்ணி வச்சுட்டு கொஞ்சமா அதுல பாகு ஊத்தினா இந்த மாதிரி எடுக்க வரணும். ஃபர்ஸ்ட் ஒட்டுற மாதிரி இருக்கும், உருட்ட வராது, லூசா இருக்கும் பாகு. ஆனா அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே இந்த மாதிரி ஷைனிங்கா உருட்டினா கையில ஒட்டாம அழகா உருட்ட வரும். அதான் பதம். ஃபர்ஸ்ட் ஒட்டிட்டு சரியா உருட்ட வராது. ஆனா நெக்ஸ்ட் ஸ்டேஜ்ல நல்லா உருட்ட வரும் இந்த மாதிரி. சோ லோ ஃப்ளேம்ல வச்சு நீங்க டெஸ்ட் பண்ணுங்க. இல்லாட்டி பாகு முத்திடும். பதம் வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நெய் ஃபியூ டிராப்ஸ் வாசனைக்கு 1 டேபிள் ஸ்பூன் வறுத்த எள்ளு, சுக்கு பொடி, ஏலக்காய் பொடி பண்ணி அதுவும் சேர்த்துட்டு சூடு பண்ண பொரியும் சேர்த்து கலந்துருங்க. பொரி வெது வெதுன்னு இருந்தா ரொம்ப நல்லது. வெல்லம் பூத்து போகாம இருக்கும். பாத்திரம் அடியில பாகு எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி இருந்தா இன்னும் கொஞ்சம் பொரி சேர்த்து கலந்துக்கலாம். இப்ப கையில நல்லா நெய் தடவிட்டு கொஞ்சமா பொரிய விரலால லேசா எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் லேசாவே உருட்டிட்டு ஒரு ஷேப்க்கு கொண்டு வந்துருங்க. அப்புறம் ஆற ஆற ஒட்டாம உருட்ட வரும். அப்ப நல்லா அழுத்தி உருட்டி எடுத்து வச்சிருங்க. ஃபர்ஸ்டே அழுத்தி உருட்டினா அது கையிலே ஒட்டிட்டு ஷேப் பண்ண முடியாது. சோ ஃபர்ஸ்ட் லேசா உருட்டிட்டு அப்புறம் கடைசியா அழுத்தி உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. லாஸ்ட்ல கொஞ்சம் பாத்திரத்துல பொரி ஒட்டிட்டு இருக்கும். அத அடுப்புல வச்சு லோ ஃப்ளேம்ல இளக்கிட்டு அதையும் வேஸ்ட் பண்ணாம ஒட்டிக்கோங்க. பொரி உருண்டை ரெடி. நீங்களும் இத வீட்ல ஸ்நாக்கு செஞ்சு என்ஜாய் பண்ணுங்க.